மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்களை உடைய அவசர முடிவுகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டது. புதன் பகவான் பலவீனமடையக்கூடிய காலகட்டத்தில் மதி இழப்பும் புத்தி தடுமாற்றங்களும் ஏற்பட்டு என்ன செய்கிறோம், எது செய்கிறோம், எந்த ஒரு செயலுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், பணத்தை எப்படி செலவழிக்கிறோம் என்று கூட தெரியாமல் நீங்கள் நடந்து கொண்ட காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஒரு பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கவில்லை, அந்த அளவுக்கு சில நிலைமைகள் உடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஏற்பட்டது. இது ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களுக்குத்தான் இது தெரியும். எப்போதுமே நிதானமாக சிந்திக்கக்கூடிய நீங்கள் சில கிரகங்களின் கோச்சார கோளாறால் மிக முக்கியமான காலகட்டங்களில் பதற்றப்பட்டு சில அவசரமான முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்திருக்கலாம். அந்த அவசரமான முடிவுகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் நீண்ட கால ஒரு சோகத்தையும் கூட நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். அவசரமாக செய்த முதலீடுகள், நிதானம் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகள் அல்லது கோபத்தில் பேசிய வார்த்தைகள் யாவும் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவெடுத்து உங்களை நிச்சயமாகவே சூழ்ந்து அது கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு நிமிடம் யோசித்து செயல்பட்டிருந்தால் இந்த இக்கட்டில் மாட்டிருக்க மாட்டோமே என்று நீங்கள் தினந்தோறும் பச்சாதாபப்பட்டு அந்த அவசர முடிவுகளின் விளைவுகளை சுமக்க வேண்டியதும் உடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். மிதுனம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் உங்களுடைய மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய மனநிலைமை தான். எந்த நேரத்தில் எந்த முடிவை நம்ம எடுக்கிறோம், எதில் தைரியமாக இருக்கிறோம், எதில் நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கிறோம் என்று தெரியாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை இன்னும் கஷ்டத்திலும் கவலைகளிலும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கூட தேடி கொடுக்கலாம். நீங்கள் ஒரே விஷயத்தில் நிலைத்து இருக்க மாட்டீர்கள். நிலைத்து இருக்க முடியாமல் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு வேகமாக மாறுவதால் பல நேரங்களில் திடீரென பிரச்சனை என்பது உருவாக்கி உங்களை அது சிக்கலில் நிச்சயமாகவே ஆழ்த்தி போட்டிருக்கும். அவசரத்தில் எடுத்த முடிவுகள் அல்லது ஒரு நிமிட உணர்ச்சியில் மாற்றிய தீர்மானங்கள் பின்னர் பெரிய கஷ்டங்களாகவே மாறி உங்களுடைய மனதையும் வாழ்க்கைகளையும் அது நிச்சயமாகவே பாதிக்க வைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன வேதனைகளையும் கொடுக்கலாம். நீங்கள் எடுத்த சில தவறான முடிவுகள் உடைய முன்னேற்றத்தையே தடை செய்து நான் இன்னும் நிதானமாக இருந்திருக்கலாம் என்ற வருத்தத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி இன்னமும் அது கஷ்டங்களை தேடி கொடுக்கும். ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாத தன்மை, தொடங்கிய காரியங்களை பாதையில் நிறுத்தக்கூடிய பழக்கம் ஆகியவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல வாய்ப்புகளை தவற விட்டிருக்கவே செய்திருக்கும். பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் ஈடுபட முயற்சித்ததால் எந்த ஒன்றிலும் முழு கவனங்கள் என்பது செலுத்த முடியாமல் அது உங்களுடைய முன்னேற்றத்தையே தாமதப்படுத்த வைத்திருக்கும். நீங்கள் யாரையும் எளிதாக நம்பக்கூடிய குணம் கொண்டதால் நல்லவரையும் கெட்டவரையும் பிரித்தறிய முடியாமல் அனைவரையும் நம்பி அதனால ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பெரும் காயங்களை கூட விட்டு சென்றிருக்கும். அந்த காயங்களை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்து பார்த்தாலும் அதை மறக்க முடியாமல் தான் இன்னும் இருந்து கொண்டும் இருக்கும். குறிப்பாக ஒருவர் மீது வைத்த அதிக நம்பிக்கை உடைந்த பொழுது அது உங்களுடைய மனநிலைமைகளை முற்றிலுமாகவே பாதிக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வீழ்ச்சி என்பதை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். உங்களுடைய பேச்சுத்திறன் ஒரு பெரிய பலமாகவே இருந்தாலும் சில நேரங்களில் அதே பேச்சு பிரச்சனையாக மாறி உறவுகளில் சிக்கல்களை உருவாக்கியிருக்கும். யாருக்காவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனது கூட சில உறவுகளை பாதிக்க வைத்திருக்கலாம். நிலையான வருமானங்கள் இல்லாத காலங்களில் நீங்கள் மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் அதிகமாகவே அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீர்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களை பலமுறை துன்புறுத்த வைத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தவர்களும் சென்றவர்களும் உங்களுக்கு பல பாடங்களை கூட கற்றுக் கொடுத்து போனாலும் சிலர் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் மனவேதனைகளையும் கொடுத்திருப்பார்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததை நினைத்து பார்த்தாலே இன்னும் சில கவலைகளும் கஷ்டங்களும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உறவுகளில் கூட, அதுவும் நெருங்கி பழகிய உறவுகள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் செய்த சின்ன சின்ன தவறுகளை இன்னமும் நீங்கள் நினைத்து வருந்தி கொண்டே தான் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கோரியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கும். வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகவே ஆரம்பிக்க போகிறது. இதுவரை இருந்த குழப்பங்கள் என்பது மெதுவாக நீங்கி உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது.
நீங்கள் ஒரே பாதையில் நிலைத்திருக்கக்கூடிய திறனை இப்பொழுது பெறப்போகிறீர்கள். உங்களுடைய கிரகங்களின் ஆதரவு களம், குறிப்பா உங்களுடைய அதிபதி புதன் பலவீனம் பலம் பெறும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளும் பேச்சு முடிவெடுக்கக்கூடிய திறன் ஆகியவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூர்மையாகவே பார்க்கப்படும். இது உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு போய் மென்மேலும் அது நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய பேச்சுத்திறன் இனிமேல் வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவே பார்க்கப்படுகிறது. அதனாலேயே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் தொடங்கிய காரியங்களை முடிக்கும் உறுதி உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கி அதில் நீங்கள் வெற்றியையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். பணவரவு மெதுவாக சீராக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிலைத்தன்மை என்பது உருவாகப் போகிறது. சரியான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைத்து அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு துணையாக நிற்பார்கள். இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளும் கூட பெரிய பலன்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் இல்லாத தன்னம்பிக்கை உங்களுக்குள் மீண்டும் உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையவே அதை வலுப்படுத்தி காட்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய பழக்கம் உங்களுக்குள்ள உருவாக்கி நீங்கள் நினைத்ததை நீங்கள் நினைத்த நேரத்தில் சாதிக்க முடிக்க வைக்கும். கிரகங்கள் உங்களுடைய குழப்பங்களை அகற்றும். சரியான பாதையை தெளிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டும். இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக உயர்ந்து நீங்கள் எதிர்பார்த்த நிலைமையை அடைவதற்கு அது பெரிய அளவில் ஒரு உதவிகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் மிக அருகில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கிவிட்டது. ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களின் அசுப அதிர்வுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவதால் கடந்த சில வருடங்களாகவே உங்களை வதைத்த மன அழுத்தங்களும் தூக்கமில்லாத இரவுகளும் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் தைரியங்களும் பிறக்கும். அது பிறந்து மென்மேலும் நீங்கள் நினைத்ததையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி இப்பொழுது கூட போகிறது. தேவையற்ற பயங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உங்களை விட்டு ஓடிவிடும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கம் கூட உங்களுக்கு சாத்தியமானதாகவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். முடிந்த அளவுக்கு தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய மனதிற்குள் முடிந்த அளவுக்கு ஒரு நிம்மதி என்பதை தேடி கொடுக்கும். அல்லது எதையாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் என்பது உண்டாகப் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த சில வருடங்களாகவே உங்களை வதைத்த மன அழுத்தங்களும் தூக்கமில்லாத இரவுகளும் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உடைய மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் தைரியங்களும் பிறக்கும். அது பிறந்து மென்மேலும் நீங்கள் நினைத்ததையெல்லாம் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி இப்பொழுது கூட போகிறது. தேவையற்ற பயங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உங்களை விட்டு ஓடிவிடும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கம் கூட உங்களுக்கு சாத்தியமானதாகவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். முடிந்த அளவுக்கு தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய மனதிற்குள் முடிந்த அளவுக்கு ஒரு நிம்மதி என்பதை தேடி கொடுக்கும். அல்லது எதையாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படும்.